ஞானசேகரனுக்கான தண்டனை ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு விட்டார். அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி அவருக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி அடுத்த தீர்ப்பில் தெரிவித்து விட்டார். இதனால் அவருக்கு அளிக்கப் போகக்கூடிய தண்டனை என்ன என்பது குறித்து ஜூன் 2ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். இன்று 28 4 நாட்களுக்கு பிறகு ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர் புழல் சிறையில் மீண்டும் அடைக்கப்படுகிறார். அவருக்கான காவல் நீடிக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு தண்டனை ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பில் அறிவித்து விட்டார். இன்று 28 2ஆம் தேதி, அதாவது 4 நாட்களுக்கு பிறகு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். வரும் திங்கட்கிழமை ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை என்பது குறித்த விவரத்தை நீதிபதி ராஜலட்சுமி அறிவிக்க இருக்கிறார். வரும் திங்கட்கிழமை ஜூன் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட இருக்கிறது. அவர் குற்றவாளி என இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அவருக்கு என்ன தண்டனை அளிக்கப்படும் என்பது அறிவிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு அளித்திருக்கிறார். அவருக்கான தண்டனை விவரம் வரும் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு உச்சபட்ச தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பிலும் அவருக்கு கருணை காட்டி அவர் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், அவரது வங்கிக் கணக்குகளை முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை தளர்த்து விடுவிக்க வேண்டும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை விடுவிக்கப்பட்டது. அவர் மீது தொடரப்பட்ட 11 பிரிவுகளின் கீழான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 11 வழக்குகளிலும் அவர் பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது, மிரட்டியது மற்றும் கடத்தியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்பட்டு அனைத்து குற்றச்சாட்டுகளும் அந்த வழக்குகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தண்டனை விவரங்கள் வரும் திங்கட்கிழமை 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுமா, என்ன தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் அரசியல் ரீதியாக மிகுந்த கவனத்துக்குள்ளான முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்த இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்றும் அவருக்கான தண்டனை விவரம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்துவிட்டார். இந்த வழக்கில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு விவரங்கள் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட போகும் தண்டனை என்னவாக இருக்கும் என்பது 2ஆம் தேதி தெரிய வரும். அதுவரை நீதிமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருப்பதால் 2ஆம் தேதி வரை அவரை சிறையில் அடைப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புலர் சிறையில் அவர் அடைக்கப்படுவார். குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதால் தற்போது அவர் விடுதலை ஆவதற்கான, விடுவிக்கப்படுவதற்கான அல்லது மேல்முறையீடு காலத்தில் அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட விவரங்களை வழக்கறிஞர் முழுமையாக தெரிவிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த நேரத்தில் பேட்டி அளித்து அதை தெரிவிக்க இருக்கிறார்.